சென்னை மணலி பகுதியில் குப்பை கிடங்கில் கொழுந்து விட்டு எரியும் தீ 2 மணி நேரமாக கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் போராடி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மணலி சின்ன சேக்காடு பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகளை பிரிக்கும் இடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிரண். வணக்கம் கிரண், விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. சென்னை மணலி சின்ன சேக்காடு பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சென்னையிலிருந்து கொண்டு வரப்படும் பிளாஸ்டிக் குப்பை கழிவுகள் பிரிக்கும் இடத்தில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டது. இதனை அடுத்து 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தற்போது தீயை அணைக்கும் பணியில் கடந்த 2 மணி நேரமாக தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் உள்ள 5 மண்டலங்களில் இருந்து கொண்டு வரப்படும் பிளாஸ்டிக் குப்பை கழிவுகள் மணலி சின்ன சேக்காடு பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தரம் பிரித்து அங்கிருந்து தனியார் சிமெண்ட் ஆலைக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருவது வழக்கம். இந்நிலையில் திடீரென பிளாஸ்டிக் குப்பை கழிவுகள் இருக்கும் இடத்தில் தீ பற்றி எரிய தொடங்கியது. அங்கு பிளாஸ்டிக் குப்பைகள் பிரிக்கும் பணியில் இருந்த ஊழியர்கள் தீ பற்றி கொண்டதை கண்டு அலறி அடித்து அங்கிருந்து வெளியே தப்பி ஓடி வந்தனர். இது குறித்து உடனடியாக மணலியில் உள்ள தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீ மலமளவென பரவியதால் கட்டுப்படுத்த முடியாமல் மேலும் திருவொற்றியூர், மாதவரம் மற்றும் சிபிசிஎல் தொழிற்சாலைகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் தற்போது தீயை அணைக்க கடந்த 2 மணி நேரமாக போராடி வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் ரசாயனம் மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் அதிக அளவில் செயல்பட்டு வருவதாலும் தீ தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதாலும் அதிநவீன வசதிகள் உடைய தீயணைப்பு வாகனங்களை வரவழைத்து தீயை அணைக்க வேண்டும் என்று அப்பகுதியில் உள்ள மக்கள் கூறுகின்றனர். மேலும் பிளாஸ்டிக் கழிவுகள் ஏற்பட்ட தீயில் வரும் கரும்புகையால் மணலி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் வசித்து வரும் குடியிருப்புகளில் மக்கள் சுவாச கோளாறு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சுமார் 80 டன் பிளாஸ்டிக் குப்பைகள் இந்த இடத்தில் கொட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் தற்போது தீயணைப்பு துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.